கேள்வி கேட்கும்போது விஜயுடன் கூட்டணி அமைப்பு கேட்டதுக்கு தான் அரசியல் ஆமா அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கலாம்ல. எங்களுக்கு கூட்டணி அவசியம். எங்களுக்கு we are open, doors are open. என்ன இது ஒன்றும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சியா இல்ல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள், எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்க போவோம், அவ்வளவுதான். இது கண்டிஷன் இல்ல. எங்க நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான் தெரியல. அது அப் டு தம். விஜய் கூட்டணி போறதால விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள் பின்னாடி வருது. அவருக்கான தலைமை இருப்பாரு. இல்லங்க, நீங்க சொல்றீங்க நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போடலாம் சார். நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா அவரு இல்ல, அவர் தலைமையை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீங்க பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. ஆமா, இல்ல இல்ல அது என்ன சம்மதம்? அவர் தலைமை ஏத்துக்க அவர் ஒரு கட்சி நடத்துறாருல. எந்த கட்சியோட ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. இதெல்லாம் அது தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அதான் அப்படிதான் பேசுறீங்க. ஏன் அப்படி கேட்கறீங்க? ஏத்துக்கீங்களா? ஏன் அவர் திண்டு தராதவரா? அப்புறம் என்ன? இல்ல இல்ல சார், இல்ல இல்ல சார், அரசியல்ல புரட்சி தலைவர் அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை இல்ல, நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல் இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன், நீங்க இவ்வளவு சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம். அதுதானே தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பீங்க? நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பிட்டோம், யாரையும் குறைச்சி பேசிட்டோம்? இந்த கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல வேறுபறப்ப எடுத்து பேசுவாரே தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க. அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், தனியா அனுப்பேன்னு சொன்னாரு. அதனால அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். கரெக்டு தான். நான் ஒன்னும் மறைச்சு பேசல. கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம்தான், வெற்றியை நோக்கி தான், யார் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். அதனால நீங்களா போட்டு உருட்டிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பய சொல்லிட்டேன். வேற எதுவும் கேட்கறதெல்லாம் கேளுங்க. பட் நீங்க கேட்கிற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. கூட்டணிக்கு போகுதுன்றதா அப்புறம் நீங்க சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? கரெக்டா? நீங்க யதார்த்தத்தை பேசுறேன். நான் ஒன்னும் ஏதோ கோபதாபத்துல எல்லாம் பேசல. எங்களால் முடியாத எங்களை செய்ய சொல்லாதீங்க சொல்றேன். முடியாது சார். நீங்க நிதானமா பேசுறீங்க. இப்ப செங்கோட்டையன் கொடுத்த கெடு என்ன நடக்கும் உங்க அனுபவத்துல? இதே மாதிரிலாம் நான் இதெல்லாம் போர்காஸ்ட்லாம் சொல்ல தெரியாது. நான் பிரதீப் கிடையாது. நிதானமா சொல்றேன். அதை பொறுத்து பார்ப்போம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முயற்சி நல்ல முயற்சி. ஒரு சீனியர் லீடர் 72 இயக்கத்தில் உள்ளவர், 77 புரட்சி தலைவர் காலத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர். 87 புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அண்ணன் முத்துசாமி மந்திரியாக இருந்தபோது கூட இவரோடு தான் அந்த 11 எம்எல்ஏ அப்ப இருந்த தொகுதியில் 7 எம்எல்ஏகள் இவரோடு வந்தாங்க. தொடர்ந்து அம்மா கூட இருந்தாரு. எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தவர். அதனால ஒரு மூத்த நிர்வாகி, இன்னைக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி. அவர் முயற்சிங்கிறது நல்ல முயற்சி என்று நான் நம்புகிறேன். அது வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக இருப்போம். உங்களுடைய புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். அவரை போல மேலும் மூத்த நிர்வாகிகள் எதுவும் வெளியே வருது? அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஹேசியம்லாம் தெரியாதவெல்லாம் சொல்லக்கூடாது. சார், இத்தனை குழப்பங்களின் காரணமாக 2026 திமுக தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது சாத்தியம் தானே? மக்கள் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இல்ல மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவங்க தான் ஆட்சி வைக்க முடியும். அதுதான் உண்மை. ஆனால் அம்மாவின் ஆட்சி வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சாதான் முடியுமே தவிர யாரோ சரி செய்து விடுவார்கள், யாரும் மழை கஷ்டம்தான்.
கரெக்டா? இப்ப முடிவெடுக்க வேண்டிய அம்மா கட்சியில உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் இருக்கு. அவர்கள் கையில தான் இப்ப பந்து இருக்கு. அவங்க தான் முடிவெடுக்கணும். நாளைக்கு எங்களை இன்றைக்கு குறை சொல்லக்கூடாது. 21 தேர்தலில் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம். நீங்க வேற கடவுள இருந்தீங்க. இப்பொழுது சொல்றேன், 24 நீங்க என்ன தவறு செய்தீர்கள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் அல்ல. ஏன்னா நாங்க 17 நாங்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்ட போது அமைதி காத்த அந்த தொண்டர்கள் இப்பொழுதும் அமைதி காத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றது இல்லை. மறுக்க மாட்டேன். கொடுத்தீங்களா ஒன்றும் பெருசா ஒன்றும் விஷயம் இல்லையே அப்படிங்கிறது தான் கேட்டேன் சார். நாங்க சும்மா 2% கட்சி சார். எங்கிறத நீங்க பெருசாவே எடுத்துக்காதீங்க. நாங்க என்ன பண்ண போறோம்? நிறைய பேர் சொல்றாங்கல்ல ஊடகங்கள்லாம் 2% ஆர்கே நகருக்கு அப்புறம் ஜெயிக்கல, அவரெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம்னு பேசுறவங்க எல்லாம் இப்ப நாங்க அன்னைக்கு கூட்டணியை விட்டு விலகிட்டோம். இதே அன்னைக்கு தென்காசியில் அறிவிக்கலாங்கிறாங்க. இதுல அது நீங்க கேட்டாதானே நான் பேச முடியும். அவர் அன்னைக்கு கேட்டார் ஒருத்தர், நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்களே பழனிசாமி தான் முதலமைச்சர்னு, நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. நாங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். இன்னொன்னு 2024 நாங்க என்டிஏக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, இப்ப சட்டமன்ற பொது தேர்தல். இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம் சொன்னேன். அடுத்த கேள்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் தானே நான் இந்திய கூட்டணிகள் இல்லைன்னு தானே அர்த்தம். அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லியிருப்பேன். நானா சொல்ல முடியாது. நீங்க அடுத்து காட்டுமன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஆமாங்க நான் தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன். கரெக்டா? என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல அன்னைக்கே சொல்லல இன்னைக்கே சொல்ல, நீங்க கேட்கிற இப்ப நீங்க கேட்கிறப்ப ஒரு கேள்வி கேட்டு போய் சொன்னு இதையே அன்னைக்கு தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பண்றது? அதே மாதிரி தஞ்சாவூர்ல அங்க பத்திரிகை நண்பர்கள் எங்க கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்ப அங்க மீடியா இருந்தாங்க அவங்க மாதிரி. அப்ப விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துறாரு, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன யதார்த்தமா நான் எதை நம்புறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன். அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி 2006 ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினாரோ அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு. அவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006 உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வர முடியாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாங்க. அப்ப அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எங்க கட்சி அப்ப அம்மா அப்ப 65 சீட்டு வாங்கணும். எங்க கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன், எம்டிஎம்கே சேர்த்து. அப்ப தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், இல்ல ஏதோ பத்திரிகையில 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு. டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006 நான் இங்க எம்பியா இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு இது? நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு. ஏப்ரல் நாங்க என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு தோற்ற அன்னைக்கு தான் சொல்ல முடியும். நீங்க காலம்புரை இன்னைக்கு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே, ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்களா? அன்னைக்கு பசி இல்லை, எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிசினஸ். அவர் சொல்றாரு, என் நண்பர் ரொம்ப நண்பர், ஆனா இந்த மாதிரி ஏதாவது இடக்குறமா பேசுவாரு, அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது. இங்கே சொல்லிடுறேன், நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நிக்கவில்லைன்னு சொன்ன தப்பு. நாங்க பிசினஸா பார்க்கல. நாங்க எங்களுக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பாதையில் எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்க ஆர்கே நகர்ல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம்
டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலான்னாரு. எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம தான் இன்னைக்கு துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன என்டிஏ கூட்டணியில இருக்க போற நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க. பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர், நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையா, இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி. அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே, ஒரு கட்சி வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம்.